எந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட பேக்ரவுண்டில், எப்படிப்பட்ட அனுபவத்தோடு வந்திருந்தாலும், கர்த்தரை நோக்கி பார்த்த நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம், வெற்றி, ஜெயம் வந்து கொண்டே இருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் மாறுவதை நாம பார்க்காம இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தின்படி நான் சொல்லுகிறேன், அநேகரோடு கூட இருந்து அவர்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்திய அனுபவத்தின்படி சொல்லுகிறேன், பல வேளையில சூழ்நிலைகள் மாறுவதை நாம பார்க்க மாட்டோம், நம்முடைய கண்களுக்கு தெரியாது. எரிகோ கோட்டையை சுற்றி சுற்றி வரும்போது அதில் ஒரு கிராக்கும் இருப்பது தெரியாது. பார்வோன் நெருங்கி வரும்போது சிவந்த சமுத்திரம் அலை அடித்து கொண்டே தான் இருக்கிறது. கடைசி நிமிஷம் வரை ஆமான் தலைவெறி தாடி கொண்டுதான் இருக்கிறான், சட்டம் நின்று கொண்டுதான் இருக்கிறது. சட்டத்தை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் குறித்த தேதியில் உங்களை கொல்வோம் என்று சொல்லி கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் கடைசி இரவுல எல்லாம் தலைகீழாய் மாறினதை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். விசேஷமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வெட்கப்பட்டு கொண்டு வெட்கத்தோடு இருக்க மாட்டீர்கள்.